தூத்துக்குடி மக்களையும் நீர்நிலம் காற்றையும் நல்ல ஒரு சுகாதாரமான வாழ்க்கையை மீட்டெடுக்கவும் போராடிய தூத்துக்குடி மக்களை 15 பேரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்று அந்த தியாகிகளுக்கு இன்று 7ஆம் ஆண்டு நினைவஞ்சலி செலுத்தப்படுகிறது. இந்த நேரத்தில் நாங்கள் தமிழக அரசுக்கு 2 கோரிக்கைகளை முக்கியமாக முன்வைக்கின்றோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பு கடந்த பிப்ரவரி மாதம் 29ஆம் தேதி வந்தது. ஒரு ஆண்டுக்கு மேலாகிவிட்டது. இந்த ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு தமிழக அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என்று குற்றம் சுமத்துகின்றோம். மேலும் அவர்கள் மறுசீராய்வு மனு கூட சென்றார்கள். அது கடந்த நவம்பரில் டிஸ்மிஸ் செய்யப்பட்டது. இப்பொழுது ஸ்டெர்லைட்டை அகற்றுவதற்கு எந்த தடையும் தமிழக அரசுக்கு இல்லை. இப்படி தமிழக அரசு காலம் தாழ்த்துவதால் ஸ்டெர்லைட் நிர்வாகம் கைக்கூலிகளை வைத்து உச்சநீதிமன்றத்தில் மீண்டும் கியூரேட்டிவ் என்ற தலைப்பில் மனு செய்து குறுக்கு வழியில் திறப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவேளை உச்சநீதிமன்றம் மீண்டும் சில நிபந்தனையோடு திறக்க சொன்னால் திமுக அரசு போராடியது என்னவாகும்? திமுக சட்ட போராட்டத்தை உச்சநீதிமன்றத்திலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி சிறப்பாக நடத்தியது. ஒருவேளை திறந்தால் திமுக அரசுக்கு கெட்ட பெயர் வருமா வராதா என்று கேட்கின்றோம். ஏன் இந்த காலதாமதம்? அகற்றுவதற்கு என்ன தடை உள்ளது என்று கேட்கிறோம். மேலும் நீங்கள் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு காலம் ஆகிறது. எதிர்கட்சியாக இருந்த பொழுதும் சரி ஆளுங்கட்சியா மாறியதுக்கு பிறகும் சரி கான்ஸ்டபிளில் இருந்து டிஜிபி வரை யாராக இருந்தாலும் குற்றவாளி கொண்டு ஏற்றப்படுவார்கள் என்று சொன்னீர்களே. இன்று 4 ஆண்டு காலம் போராட உங்களுக்கு ஏன் ஒருவரை கூட நீங்கள் குற்றம் நடவடிக்கை எடுக்கவில்லை? அருணாச்சலேசன் ஆணையம் உங்களுக்கு தடையாக உள்ளதா? அருணாச்சலேசன் ஆணையம் உங்களிடத்தில் தானே வந்து அறிக்கையை சமர்ப்பித்தார்கள். நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்கள் நம்பிக்கையில் தானே நாங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வைத்துள்ளோம். ஏன் இந்த காலதாமதம்? உடனடியாக அகற்ற வேண்டும் ஆலையை. அதே போல உடனடியாக குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம்.